ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசைன் ரூம் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்போட ஓவரால் இன்டர்ஃபேஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஃபோட்டோஷாப்போட இன்டர்ஃபேஸ். அதாவது நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் A4 சைஸில் க்ரியேட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஃபைல், எடிட், இமேஜ், லேயர், டைப், செலக்ட், ஃபில்டர், 3D, வியூ, ப்ளகின், விண்டோஸ், ஹெல்ப்னு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா மெனு பார்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆப்ஷன் பார்னு சொல்லுவாங்க. இதுக்கும் கீழே இருக்கிறது வந்து டாக்குமெண்ட் பார்னு சொல்லுவாங்க. இதில் எத்தனை டாக்குமெண்ட் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த டாக்குமெண்ட்டோட டைட்டில் வந்து அன்டைட்டில்டு 1ன்னு இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டோட டைட்டில் பார்த்தீங்கன்னா பெக்சல் பிக்ஸாபே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு டாக்குமெண்ட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டோட டைட்டில் வந்து இங்கே வரும். அந்த டாக்குமெண்ட்டுக்கான டீட்டெயில் ஒர்க் ஸ்பேஸ் வந்து இங்கே காமிக்கும். ஓகேங்களா? எத்தனை டாக்குமெண்ட் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணும்போது புது டேப் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கீங்கல்ல, அதே மாதிரி தான் நீங்கள் புது டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒவ்வொரு டேப் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மெனு பார், ஆப்ஷன் பார், இது பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் பார், இது வந்து பார்த்திங்கன்னா டூல் பார். இந்த டூல் பார் வச்சு தான் நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஒரு டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது ரீடச்சிங்கு, கலர் கிரேடிங்கு, கலர் கரெக்ஷன்ஸு, இல்லை நீங்கள் வேறு எல்லா விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா டூல் பார் மூலமாக தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் பார். இப்போது இந்த ஸ்க்ரீனோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 16.67 இருக்குது. நான் வந்து எடிட்டபிள் தான். நான் வந்து ஒரு 20% வச்சுட்டு என்டர் அடிக்கிறேன். 20% என்ன ஆச்சு அப்படின்னா ஜூம் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இமேஜ், அதாவது இந்த டாக்குமெண்ட்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 3456 பிக்சல் இன்ட்டு 2304 பிக்சல் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஓகேங்களா? 72 ppi அப்படின்னா என்ன அர்த்தம்னா 72 பிக்சல் பர் இன்ச். அதாவது ஒரு இன்ச்சில் 72 பிக்சல் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் இந்த டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது 20% இருக்குங்களா, நான் வந்து ஒரு 18% வைக்கிறேன். 18% வைக்கும்போது எனக்கு ஸ்டேட்டஸ் பாரில் எப்படி வருது இங்கே பாருங்கள். இது A4 சைஸுக்கான சைஸு 2480 பிக்சல் இன்ட்டு 3508 பிக்சல், 300 ppi, 300 பிக்சல் பர் இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார், என்ன இருக்கோ அதுக்கான ஸ்டேட்டஸை வந்து காமிக்கும். ஓகேங்களா? இது பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பேனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பேனல்ஸில் மேலே பார்த்திங்க அப்படின்னா கலர்ஸ் இருக்குது. நீங்கள் கலர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன கலர் இங்கே செலக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வரும். பாருங்கள், நான் ப்ளூ கிளிக் பண்ணுறேன். ப்ளூ கிளிக் பண்ணிட்டு ப்ளூ பிக் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க டூல் பாரோட பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதேமாரி ஸ்வாட்சஸ்ன்றது வந்து டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கலர் பிக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் எல்லோ கலர் பிக் பண்ணியிருக்கேன். எல்லோ கலர் பிக் பண்ணதுக்கு இங்கே எல்லோ கலர் வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஏதாவது சர்க்கிள் வரைகிறீங்க அப்படின்னா எல்லோ கலர் வந்துடும். ஏன்னா இங்கே கலர் பேலட்டில் வந்து எல்லோ இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிரேடியன்ட்டுன்றது சேம் தான். கிரேடியன்ட் வரைஞ்சிட்டு கிரேடியண்ட்டை வந்து நான் கொடுக்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி கிரேடியன்ட் வந்து ஃபில் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பேட்டர்ன்ஸுன்றது வந்து ஆல்ரெடி ஃபோட்டோஷாப்லேயே இருக்கிற டிஃபால்ட்டாக வந்து சேவ் பண்ண ப்ரெசெட்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? பேட்டர்ன்ஸ் நான் க்ரீனை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து க்ரீன் கலர் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபில் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பேனல்ஸுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸு, அட்ஜஸ்ட்மெண்ட்டு நிறைய இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த சர்க்கிளை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிளோட வித்து பார்த்தீங்கன்னா 976ன்னு இருக்குது. நான் வந்து 1050ன்னு வைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அதோட சைஸ் வந்து பெருசாகிடுச்சு. அதேமாரி இது எக்ஸ் டைரக்ஷனில் வந்து 756 பிக்சலில் இருக்குது. நான் வந்து 1000ன்னு வைக்கிறேன், கொஞ்சம் நகர்ந்துருக்கு பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு. WHன்றது வந்து ஹைட்டு, வித்து, XYன்றது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத காமிக்குது. ஆங்கிள் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
அதே போல் இந்த இடத்துல நீங்கள் ஃபில்லு ஸ்ட்ரோக்கு கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே வரும். ஓகேங்களா? அதேமாரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது கலர் கரெக்ஷன் பண்ண போகிறீங்க. இங்கே பாருங்கள், இந்த இமேஜில் நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதோட பிரைட்னஸ் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா தெரியுதுங்களா? இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராப்பர்ட்டிஸில் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது லெவல். இப்போ லெவலை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணுற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேயர்ஸ். இந்த லேயர்ஸ் பேனல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், விண்டோஸில் போயிட்டு எஸ் நீங்கள் பாருங்கள், பேக்ரவுண்ட் லேயர்ன்றது வந்து இந்த ஒயிட் கலர். ஓகேங்களா? எலிப்ஸ் 1ன்றது வந்து இந்த எல்லோ கலர், எலிப்ஸ் 2ன்றது வந்து இது. ஓகேங்களா? நீங்கள் பேட்டர்ன் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த எலிப்ஸ். நீங்கள் இந்த ஒர்க் பிளேஸில் இந்த கேன்வாஸில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே லேயராக வரும். அதுதான் வந்து இந்த லேயர் பேனல். சேனல்ன்றது வந்து ஒன்றும் இல்லை, இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேன்வாஸை, இந்த கேன்வாஸோட RGBயோட வேல்யூ அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிக்கும். அதுதான் இந்த சேனலு. இது வந்து ரீடச்சிங் கிளாஸ் வரும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். பாத்துன்றது ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், நான் பென் டூலில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத் ஒன்று வரைகிறேன். ஓகேங்களா? இந்த பாத்து வந்து எங்கே தெரியும்னா இதில் போயிட்டு அதுக்கான லேயர் வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் 2 ஷேப் பார்த்துன்னு பார்த்தீங்களா, அந்த பாத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து பேனல்ஸு. உங்களுக்கு வேறு ஏதாவது புது பேனல் வேணும் அப்படின்னா விண்டோஸில் போயிட்டு, இப்போ நான் போயிட்டு ஹிஸ்ட்ரின்ற பேனல் எனக்கு வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஹிஸ்ட்ரினா நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ இது எல்லாமே இங்கே வரும். ஓகேங்களா? தேவையான இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம். உங்களை ப்ளூ கலர் லைன் மாதிரி வரும், நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் பாருங்கள், இதை நான் மூவ் பண்ணுறேன், ப்ளூ கலர் அந்த ஒரு ஹைலைட் மாதிரி வரும், வச்சுன்னா ஆட் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேனல்ஸு. இது டூல் பார். இந்த டூல் பாரில் தான் நீங்கள் என்ன பண்ணலான்னா சர்க்கிள் வரைகிறதுக்கான சர்க்கிளை வந்து நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை டெக்ஸ்ட்டு ஏதாவது நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது ப்ரஷ் ஏதாவது நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ரஷ்ஷு கிளிக் பண்ணிக்கலாம். ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பென் டூல். நீங்கள் ஏதாவது நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா பென் டூலை கிளிக் பண்ணுங்க. இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல் பாரில் தான் இருக்கும். ஓகேங்களா? அதே போல் இந்த ஆப்ஷன் பார் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் டூல் பார், ஒவ்வொரு டூல் பாருக்கும் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து சர்க்கிள் கிளிக் பண்ணுறேன். சர்க்கிள் கிளிக் பண்ணும்போது சர்க்கிளுக்கான ஆப்ஷன் பார் வந்து காட்டுது. சர்க்கிள் வந்து என்ன கலரில் இருக்கணும் அப்படின்ட்டு காட்டுது. ஸ்ட்ரோக் இருக்கணுமா இல்லையான்றது காட்டுது, ஸ்ட்ரோக்கோட வேல்யூ. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹைட்டு வித்துன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து ஒரு 800 வச்சுட்டு இதுவும் 800 வைக்கும்போது எனக்கு பர்ஃபெக்டான ஒரு சர்க்கிள் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து ஷேப் பாருக்கான ஆப்ஷன் பார். இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். டெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது டெக்ஸ்ட்டுக்கான ஆப்ஷன் பார் வந்து இங்கே காட்டும். அதாவது இந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்டோட டைப்பு இது வந்து எப்படி இருக்கணும், அதாவது இது வேணாம், ஒரு நிமிஷம். இப்போ நான் வந்து ஏரியல் கொடுக்குறேன். இது வந்து போல்டாக இருக்கணுமா இல்லை போல்டு இட்டாலிக்காக இருக்கணுமா பிளாக்காக இருக்கணுமான்றது நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அதேமாரி ஃபாண்ட்டோட சைஸு இங்கே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே போல் ஷார்ப்பாக இருக்கணுமா இல்லை கிறிஸ்பாக இருக்கணுமா ஸ்ட்ராங்காக இருக்கணுமான்றது வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி எல்லோரும் ஷார்ப் அண்ட் ஸ்ட்ராங் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதேமாரி இந்த ஃபாண்ட்டு வந்து அலைன்மெண்ட்டு எந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேராகிராஃப் என்ன டைப் பண்ணிங்கன்னா இந்த மூணு உங்களுக்கு இந்த அலைன்மெண்ட் யூஸ் ஆகும். இது வந்து ஃபாண்ட்டோட கலர் கொடுக்கும்போது எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி கலர் இந்த மாதிரி
ப்ளூ கொடுத்துக்கலாம். அதேமாரி டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ரேப் பண்ணுறதுனால ரேப் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்கும். அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கேரக்டர்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த டெக்ஸ்ட்டுக்கான எல்லா டீட்டெயிலுமே இங்கே இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டோட ஹைட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ நான் 120 கொடுக்குறேன். டெக்ஸ்ட்டோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. டெக்ஸ்ட்டோட வித்து இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டோட வித்து 130 கொடுக்குறேன். டெக்ஸ்ட்டோட வித்து பாருங்கள் பெருசாகிடுச்சு. இது எல்லாமே இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? இது டெக்ஸ்ட்டுக்கான ஆப்ஷன் பார். அதேமாரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஆப்ஷன் பார் இருக்கும். இப்போ ப்ரஷ்ஷுக்கு நான் ஆப்ஷன் பார் பார்த்தீங்கன்னா இங்கே வரும். இப்போ நான் வந்து ப்ரஷ் பண்ண போகிறேன். இப்போ ப்ரஷ்ஷு சைஸ் வந்து இருக்குது. அதேமாரி அதோட ஹார்ட்னஸ்ஸு, நீங்கள் எந்த ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறீங்க, ஹார்ட் ப்ரஷ்ஷாக சாஃப்ட் ப்ரஷ்ஷாக, இது எல்லாமே இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு மோடு வந்து நீங்கள் எந்த மோடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்லே வச்சுக்கலாம். அதுக்கு எல்லாமே இது எல்லாமே பிளெண்ட் மோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒப்பாசிட்டின்றது வந்து அந்த ப்ரஷ்ஷோட ஒப்பாசிட்டி அதிகமாக இருந்தால் டார்க்காக இருக்கும். ஒப்பாசிட்டி கம்மியாக 50 வச்சுன்னா மீடியமாக இருக்கும். ஃப்ளோன்றது வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கிறத பற்றி சொல்லும். ஸ்மூத்திங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரா பண்ணும்போது ஸ்மூத்னஸை பற்றி சொல்லும். இது வந்து ஆங்கிள். ஓகேங்களா? இது வந்து ப்ரஷ் டூலுக்கான ஆப்ஷன் பார். ஒவ்வொரு டூலுக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு டூலுக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், நான் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே ஒரு சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அப்படி இருந்தால் என்ன அர்த்தம்னா இதுக்குள்ளார இன்னும் டூல்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் பார், குவிக் செலெக்ஷன் பார், மேஜிக் வாண்ட் டூல் இருக்குதுன்னு அர்த்தம். இதை கிளிக் பண்ணும்போது கிராப் டூல், பெர்ஸ்பெக்டிவ் டூல், ஸ்லைட்ஸ் டூல், சைட் செலக்ட் டூல் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் எதெல்லாம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கோ இது எல்லாத்துக்குள்ளாரையும் என்ன இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு 4 டூல் 2 டூல் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அடங்கியிருக்கும். ஓகேங்களா? டூல் பார் பற்றி சொல்லிட்டேன். அந்த ஒவ்வொரு டூலுக்கும் இது வந்து ஆப்ஷன் பார்னு சொல்லிட்டேன். கீழே வந்து ஸ்டேட்டஸ் பார் சொல்லியிருக்கேன். இது வந்து ஜூம் காட்டும், இந்த டாக்குமெண்ட்டோட டீட்டெயில்ஸை காட்டும். அதேமாரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கான டைட்டில் நேம்ஸு, டைட்டில். ஓகேங்களா? அதாவது குரோமோட டேப் மாதிரி நீங்கள் இந்த டேப் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த டாக்குமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்துடும். இது வேறு டாக்குமெண்ட்டோட டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? இப்போது இந்த மெனு பார் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புது டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் சிஸ்டமில் வச்சுருக்கிற டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். அதேமாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம், பிஎஸ்டியாகவும் சேவ் பண்ணிக்கலாம், இமேஜு பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம சிஸ்டத்துக்கு இம்போர்ட் பண்ணிக்கலாம். எடிட்ன்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கிற விஷயங்களை நீங்கள் கட் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஃபில்லு ஸ்ட்ரோக் கொடுக்க போகிறீங்க, இல்லை அதில் உங்களுடைய ஃபோட்டோஷாப்போட இன்டர்ஃபேஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எடிட்டில் இருக்கும். ஓகேங்களா? இமேஜ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷனுக்காக யூஸ் ஆகுது. இந்த லேயர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது லேயர் மாஸ்க் பண்ண போகிறீங்க, ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கிறத வந்து ரேட்ரைஸாக மாற்ற போகிறீங்க, இல்லை லேயரோட ஸ்டைலில் நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரோக் கொடுக்க போகிறீங்க, இல்லை ஏதாவது இந்த இடத்துல நீங்கள் லேயர் பேனலில் இந்த எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதை பண்ணுறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த லேயரில் நீங்கள் பண்ணிக்கலாம். லேயரில் நீங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறீங்களோ இது எல்லாமே ஏதாவது லேயர்ஸை வந்து குரூப் பண்ண போகிறீங்க. நீங்கள் இந்த இடத்துல பண்ண வேண்டிய விஷயத்த மெனு பாரில் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்புன்றது வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கான எல்லா டீட்டெயிலுமே இங்கே வரும். நீங்கள் ஒரு டைப் பண்ணதை 3Dயாக மாற்றிக்கலாம், இல்லை வந்து பாத்தாக மாற்றிக்கலாம், இல்லை ஷேப்பாக மாற்றிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஷேப்பாக மாற்றிக்கலாம். ஃபாண்ட் ப்ரிவியூ வந்து உங்களுக்கு ஸ்மாலாக இருக்கணுமா இல்லை மீடியமாக இருக்கணும் இங்கே பார்த்துக்கலாம். செலக்ட்ன்றது வந்து என்னன்னா அதாவது நீங்கள் இப்போ இந்த இமேஜில் ஒரு சப்ஜெக்டை செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகிடும். செலக்ட் அண்ட் மாஸ்க் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா மாஸ்க் பண்ணிக்கலாம். அது சம்மந்தமாக இருக்கிற எல்லாமே பார்த்து ஒரு லேயர் வந்து செலக்ட் ஆகிடுச்சு, டீசெலக்ட் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே செலக்டில் போய் பார்த்துக்கலாம். ஃபில்டர்ன்றது வந்து கலர் கிரேடிங். நீங்கள் ஏதாவது இந்த இமேஜ் வந்து கலர் கிரேடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கலர் கிரேடிங் கொடுத்துக்கலாம். பிளர்ரு, நாய்ஸு, பிக்சலேட்டு, ஷார்ப் பண்ண போகிறீங்க, இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா ஃபில்டரில் கொடுத்துக்கலாம். இது 3D. நீங்கள் ஏதாவது
டெக்ஸ்ட்டையோ இல்லை ஷேப்பையோ எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறீங்க, 3D ஷேப்பில் மாற்ற போகிறீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே 3ல வரும். வியூஸ் இப்போது இந்த கேன்வாஸில் நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண போகிறீங்க, ஃபிட் ஸ்க்ரீன் கொடுக்க போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ரூலர் ஏதாவது நீங்கள் இதில் ஆட் பண்ண போகிறீங்க, இது சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து இந்த இடத்துல வரும். ஓகேங்களா. ப்ளகின்ஸ் வந்து என்னென்னா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் மாதிரி. எப்படின்னா நீங்கள் ஃபைனர்னு சொல்லிட்டு ஒரு ப்ளகின் இருக்குது. அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொடுத்துட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். அதுக்கு அந்த ப்ளகின்ஸ் யூஸ் ஆகுது. இந்த ப்ளகின்ஸ் இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூலு, ஹீலிங் டூல் மூலமாக நம்ம தனித்தனியாக ரிமூவ் பண்ணிகிட்ருப்போம். அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைனர்ன்றது வந்து அதுவாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். விண்டோஸ்ன்றது வந்து நம்ம இங்கே ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா இந்த டிக் போட்டிருக்கிறது எல்லாமே இங்கே இருக்கும், இந்த ஒர்க் ஸ்பேஸில் இருக்கும். டிக் போடாது எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ட்டு ஒன்று கொடுக்குறேன். ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கும்போது என்னாச்சு, இங்கே ஒரு பேனல் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நான் ஒன்று கொடுக்குறேன். ஹிஸ்ட்ரி இருக்கா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் இருக்குது. நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நோட்ஸ் வந்து ஒரு பேனல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. நீங்கள் ஏதாவது பேனல் தேவை அப்படின்னா நீங்கள் இந்த விண்டோஸ்லேருந்து டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி ஹெல்ப்பு, ஃபோட்டோஷாப்பில் ஏதாவது ஹெல்ப்பு தேவை அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோட்டோஷாப் ஹெல்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஹெல்ப்ஸ் கிடைக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான டாப்பிக்கு. இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனு பார். மெனு பாரோட எல்லாமே நான் வந்து வர கிளாஸில் வந்து நடத்துவேன். டூல் பார், ஒவ்வொரு டூலுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அந்த ஆப்ஷன்ஸ் தான் ஆப்ஷன் பார். இது வந்து டாக்குமெண்ட் பார். நீங்கள் எத்தனை டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணாலும் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டேட்டஸ் பார். இது வந்து எத்தனை பர்சன்டேஜ் வியூவில் இருக்குது அப்படின்றது காமிக்கும். நான் 10% போட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே காமிக்கும். ப்ளஸ் வந்து இந்த ஃபைலோட சைஸ் வந்து காட்டும். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் ஃபுல்லாக என்னன்னு பார்த்தீங்கன்னா பேனல்ஸு, ஸ்வாட்சஸ்ஸு, கைடு, நீங்கள் பண்ணுற டிசைனுக்கு எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல இந்த பேனலில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேனல்ஸு. இது லேயர் பேனல். இந்த லேயர் பேனல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொன்றும் லேயராக இங்கே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு லேயர் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஓகேங்களா. இந்த டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.